ஹாய், கவி ஃப்ரம் ஓசூர். இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் போடுவேன். இன்றைக்கி வந்து ஒரு சட்னி செய்யலான்னு எனக்கு ஒரு ஆசை. என்னது இது தெரியுதா உங்களுக்கு? பீக்கங்காய் சட்னி. பீக்கங்காய் வெட்டியது, அது ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம், இங்கே பாருங்கள், மிளகு, சீரகம், லைட்டாக சோம்பு. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். சட்னி செய்யும்போது லைட்டாக எந்த சட்னி செஞ்சாலும் நீங்கள் லைட்டாக என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, பூண்டு, இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 5 6 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் புளி, ஒரு 2 கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கூட கிடையாது, கொஞ்சம் ஒரு 2 சின்ன ஒரு கிண்ணம் பார்த்திங்களா, அந்த கிண்ணத்தில் ஒரு 1/2 கிண்ணம் வந்துட்டு கடலைப்பருப்பு. இது இவ்வளவும் இந்த சட்னிக்கு தேவையானது. தேவையான அளவுக்கு உப்பு. சரிங்களா? இந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன், எல்லா எண்ணெயிலையும் கொஞ்சம் கொஞ்சம், அது ஒன்றும் செய்யாது, நிறைய பேர் பயப்படுவாங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில், அவ்வளோதான் ஊற்றிட்டு ஒரு பொருளாக சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பொருளாக போட்டு வணக்குங்க. எல்லாம் போட்டு வணக்குங்க. கருவேப்பிலை, புளி, இஞ்சி, நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு வணக்கணும், எல்லாம் போட்டு வணக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக சோம்பு, நிறைய பேர் சோம்பு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. வணக்கிட்டு இந்த வெங்காயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீக்கங்காய் துவையல் சட்னி சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம், தோசை, இட்லி, எதுக்கு வேணும் சாப்பிட்டுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு நிறைய சட்னி சொல்லித்தரேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வரவங்க என் சட்னி சாப்பிட்டுட்டு, இப்படியெல்லாம் கூட சட்னி செய்வீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி எங்கேயுமே சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து சட்னி ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி செம்மையாக செய்வேன். நிறைய சட்னி செய்வேன். தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, பருப்பு சட்னி, நிலக்கடலை சட்னி, பீக்கங்காய் சட்னி, தக்காளி சட்னியே 2 வகையாக செய்வேன். உங்களுக்கு போடுறேன் அதை நான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பக்குவம் தான். ஆனால் என்னென்னா, எந்த சட்னி அரைச்சாலும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. சரிங்களா? காய் நல்லா வேகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. மேக்ஸிமம் இந்த பீக்கங்காயிலெல்லாம் தண்ணி இருக்கும், ஆனால் தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால அது வேக கஷ்டம்தான். நான் கொஞ்சம் மூடி வச்சாக்க சீக்கிரம் ஆகும். ஒரு சிலருக்கு பச்சை மிளகா வந்து சேர்க்கறது கஷ்டப்படுவாங்க. பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் வெறும் காஞ்ச மிளகா போடுங்க. மிளகு கூட போட்டுக்கோங்க, மிளகு ரொம்ப நல்லது, போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா அந்த காய் வந்து சீக்கிரம் வேகும். பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பீக்கங்காய் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் வேகிறது. எங்கள் வீட்டில் வந்து டெய்லி 2 டைம்ஸ் நாங்கள் வந்து கம்பல்சரி டிஃபன் தான். ஒரு சட்னியெல்லாம் இருந்தால் எங்கள் வீட்டில் செட் ஆகாது அவருக்கு. ஒரு 2-3 சட்னி வேணும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இல்லையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்னி அப்படின்னா வேறு ஒரு சட்னி, இப்படி ஏதாவது 2 சட்னி இருந்தால் அவங்க ரொம்ப விரும்பி தோசை, இட்லி சாப்பிடுவாங்க. சாம்பார் செஞ்சால் கூட சட்னி நான் கூட அரைச்சிடுவேன். சட்னி இருந்தால் ரொம்ப நமக்கு வந்து
எக்ஸ்ட்ரா சாப்பாடு அப்படியே உள்ளே போகும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்படி குத்தி குத்தி விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு சட்னி உடனே ஐயோ டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட இல்லை டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண, நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டப் இருக்குது. இந்த டப்பில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணியில் இந்த தட்டை தூக்கி இப்படி வச்சுடுங்க. இந்த கடாயை அப்படி வச்சுடுங்க. இப்படி வச்சுடுங்க. ஒரு டம்ளர் நல்லா தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சம் அப்படி ஊற்றி விட்டுடுங்க. சரிங்களா? கொஞ்சம் ஊற்றி விட்டிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். அந்த தண்ணிக்கும் ஆறிடும். டப்பு இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் தண்ணி மட்டும் இந்த சட்னி நம்ம வணக்கி வச்சுருக்கோம்ல அதுலேயே நீங்கள் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் நல்லா சீக்கிரமாக அது வந்து ஆறிடும். ஆறிட்டால் நீங்கள் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த சட்னி அரைச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. அப்படியே லைட்டாக வாயில் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டு. யாருமே என் சட்னியை அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. இப்போ அதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதில் லைட்டாக கடுகு போட்டு தாளித்து ஊற்றிடலாம். ஓகேங்களா? உப்பு, புளி, காரம் எல்லாம் செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்டு பாருங்கள். இது பொய் கிடையாது, நிஜம். நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸு சொல்கிறேன். பொரியல் கூட எப்படின்னா, நிறைய பேர் பொரியல் வந்து தேங்காய் துருவி, வெங்காயம், பச்சை மிளகா அதை போட்டு அப்படியே துருவி போட்டு செஞ்சுருவாங்க. அப்படி செய்யாதீங்க. நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். அதை வந்து அந்த தேங்காயை லைட்டாக அடிச்சுட்டு அதை செஞ்சுக்கிறாங்க. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பொரியல் நான் செஞ்சு காட்டுறேன். அதை வந்து நம்ம அப்படி செஞ்சாக்கா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். பொரியல் வேணான்னு எந்த குழந்தையுமே ஒதுக்கி வைக்காது. நான் உங்களுக்கு பொரியல் செய்யும்போது காட்டுறேன். எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். சரிங்களா? லைட்டாக ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளித்து ஊற்றினா போதும். கருவேப்பிலை அதெல்லாம் ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஏன்னா கருவேப்பிலை எல்லாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. நிறைய பெரியவங்களே வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஓரம் கட்டிடுவாங்க. காஞ்சோடனே கொஞ்சோண்டு கடுகு போட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் வேணாலும் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டாலும் ஒன்றும் இல்லை, போடலைன்னாலும் ஒன்றும் இல்லை. சிம்மில் வச்சுட்டு சட்னி பாருங்கள், நல்லா இருக்குல்ல? எவ்வளோ சட்னி பாருங்கள். எடுத்து தாளித்து நல்லா கிளறி வச்சுடுங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கும் சரி, இட்லிக்கும் சரி, தோசைக்கும் சரி நிறைய போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நான் சொன்னது உண்மை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.